அன்பும் இறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுவோம், என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே யோபுவின் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்த என் கர்த்தர் எங்கள் குடும்பத்திலும் என் வாசமாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நாசியிலே சுவாசம், நுரையீரல் இயங்குவது, சிறுநீரகம் இயங்குவது, இருதயம் இயங்குவது, கை கால்களிலே கர்த்தருடைய வல்லமை, காண்டா மிருகத்தின் ஒத்த பலன், எலும்புகளை நிலமனதாக மாற்றுகிறவர், இரத்தத்தினாலே எங்களை விடுதலை ஆக்குகிறவர், இயேசுவின் இரத்தத்தினாலே பெரும்பாடை நீக்குகிறவர், யூட்ரஸை குணமாக்குகிறவர், இம்மட்டும் நடத்தினவர். நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, திருமணத்திற்காக, பிரிந்த குடும்பங்கள் இணைந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்திலே எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பண தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பு, பிரயாண பாதுகாப்பு, வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, சுக செய்தி, நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், விற்றல் போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை கரந்ததற்காக ஸ்தோத்திரம். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினீர் ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இந்த பாடலை பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமைகள்லாம் விசுவாசம் மாறி போகும். வியாதிகள் வறுமைகள்லாம் விசுவாசால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், சுத்தம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மோசே போல நில்லுவோம். மோசே போல, ஆரோனை போல, ஊர் போல கரங்களை உயர்த்தி நாம் நிற்போம். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி செய்யும். கண்ணீரை கரிப்பாக எங்க வியாதினையை, எங்க வேதனைகளையும் வியாதிகளையும் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் குணமாக்கும். வலி, இருதய வலி, மனவலி, டிப்ரெஷன், கன்ஃபியூஷன் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலும் இயேசுவேன் கூப்பிடுங்க. பிதாவேன் கூப்பிடுங்க, கர்த்தரேன் கூப்பிடுங்க, தாவீதின் குமாரன் கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நேற்று நான் பாதியில நிறுத்தினேன். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாகிற நிகழ்ச்சி. உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும், உங்கள் வேதனைகள் எல்லாம் வியாகங்கள் எல்லாம் மறைந்து போகும். நிச்சயமாகவே ஆண்டவர் உலக நாளத்திலிருந்து சொல்கிறேன், உங்களை நல்லா வைத்திருப்பார், சுகமாக வைத்திருப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வந்ததாக சரித்திரமே இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளின் வேலைகளை, உங்கள் வேலைகளை காணப்படுகிற குறைவுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் வேலைகளே காணப்படுகிற கன்ஃபியூஷனை எல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையும். நிச்சயமாக திருமணமான பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பேர் கிடைக்கும். திருமண முறிவிலே காணப்படுகிறவங்க இணைந்து வாழ்வாங்க. எலியேசரை கொண்டாகிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கொடுப்பார். நீங்கள் பூரண ஆயுசுள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்து 4 தலைமுறைகளை பார்ப்பீங்க. யோபுவை போல நான் அப்படி உளமாறு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர். 7:7 லூக்கா 7:7 நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஒரே ஒரு வார்த்தை. இதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் மீது வைத்த அன்பு, இந்த அன்பு எப்படி சொல்லுவீங்கல்ல? நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற ஆட்களாக நம்ம கூட வேலை செய்கிற ஆட்களாக இருக்கட்டும், அல்லது ஊழியம் செய்கிற இடங்களில் நமக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களாக இருக்கட்டும், அந்த உள்ளார்ந்த அன்பு இருக்கிறதா? இல்லை. நம்ம இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்.
100 பேர்ல ஒருத்தன் போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம சிலர் என்ன செய்வாங்கன்னா, அதிகாரிங்க ஒருத்தன் பலவீனானா அவனை கொடுத்து வேறொரு வேலைக்காரனை வாங்கி கொள்வாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவரும் ஒரே ஒருத்தர் கெட்டு போவது கூட அவருக்கு பிரியமல்ல. அவர் அன்பானவர். அவரிடத்துல அந்த ஏற்ற தாழ்வுகள் இல்லை. அவருக்காக வேலை செய்யறவங்க, அவருடைய ஊழியத்திலே பங்காளருங்க, அவங்க தோட்டத்துல வேலை செய்கிற வேலையாட்கள், அவருடைய இறையரசிலே வேலை செய்கிற வேலையாட்களை குறித்து நான் சொல்றேன். இந்த ஒரு அநீதியான உலக பிரகாரமான 100க்கு அதிபதியே தன் வேலைக்காரனிடத்துல அன்பா இருப்பாருன்னா, நம்ம சர்வ வல்லவர் அவருக்காக வேலை செய்கிற உங்கள் இடத்துல அவர் அன்பா இருக்க மாட்டாரா? பரிந்து பேச மாட்டாரா? அவருக்காக போய் கால் கடுக்கு நின்று கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றாரு, இல்லை இல்லை, நீங்க வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, கூலிக்காரராக பாத்திரம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க என்று சொல்லுகிற ஒரு அநீதியான அல்லது ஒரு நல்ல மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரோமன் வந்து உலகத்தான், யூதர்களுக்கு எதிரானவன். அவனே நேசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்காமல் இருப்பாரா? நிச்சயம் நேசிப்பார். நிச்சயம் நேசிப்பார். அந்த அஷ்யூரன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். உங்களை கண்டிப்பா நேசிப்பார். யாரை நேசிக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, ஆண்டவருக்காக வேலை செய்கிற பிள்ளைகளை, ஆண்டவருக்காக கொடுக்கிற பிள்ளைகளை, ஆண்டோடைய தோட்டத்திலே பணியாற்றுகிற பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நிச்சயம் பரிதபிப்பார். பரிதபியாமல் இருப்பேனும் இதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. எனவே உங்களுக்காக ஆண்டவர் பரிதபிப்பார். கவனப்படாதீங்க. சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கு நிச்சயம் புரியல. இதுக்கு முன்னாடி நடந்ததா? கானானிய பெண் வாழ்க்கையில நடந்தது. இதை கேள்விப்பட்டிருப்பானா? அவர் சொல்றப்போ, உன் மகள் பிழைத்திருக்கிறார் சொன்ன வார்த்தை படியே அந்த மகள் உட்கார்ந்திருந்ததை கண்டார்கள். இன்னொரு முறை 100க்கு அதிபதி இன்னொரு முறை ஒரு அப்பா ஆண்டவரிடத்துல வந்து தன்னுடைய மகனுக்காக நினைக்கிறாரு. ஜெபம் பண்ணும் பொழுது, போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தை கவனிங்க, உன் மகன் பிழைத்திருக்கிறான். இதெல்லாம் ஒருவேளை கேட்டிருக்கலாம், கேட்காமல் போயிருக்கலாம். ஆனாலும் இந்த ரோம 100க்கு அதிபதிக்கு ஆண்டவருடைய வார்த்தை மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை இருக்கு? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இதுதான் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனாய் இருக்கிறபடினால இந்த வார்த்தை புறப்படுகிற இடங்களில் எல்லாம் அது அற்புதம் செய்யும். நம்புறீங்களா? காலையில அந்த வார்த்தையை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். காலையில தினந்தோறும் பகல் நேரத்துல எல்லாம் தியானிக்கிறோம். நேற்று முன்தினம்லாம் இந்த வார்த்தையை தான் தியானித்து கொண்டிருந்தேன். அவனுடைய வார்த்தை என்ன சொல்லலாம்? எத்தனையோ முறை இந்த ரோமன் சோல்ஜரை பத்தி நம்ம பேசியிருக்கிறோமே. ரோமன் சோல்ஜர்ல புதிதான சில காரியங்கள் என்ன என்று வேதத்தை சுற்றி 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 ஆராயும் பொழுது எவ்வளவு ஆரம்பத்துல இருந்து ஆராய வேண்டியது இருக்கு தெரியுங்களா? புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா 100 பேருக்கு தலைவன் அவன் ரோம சாம்ராஜ்யத்துல வேலை செய்கிற ஒரு 100க்கு அதிபதி. அவன் 100க்கு அதிபதினா 100 பேருக்கு எஜமானவன், அல்லது அவன் தான் ஆஃபீஸ் மேனேஜர், பாஸ்.
அவன் நல்ல உள்ள என்னன்னா நிறைய ஜபாலங்களே அவன் கட்டி கொடுத்தான். இந்த சோல்ஜர்ஸ் உடைய வேலை என்னன்னா போருக்கு போகணும், ஊரை கவனிச்சுக்கணும், ஊரை பார்த்துக்கணும். ஆனாலும் அந்த சோல்ஜர்ஸ்குள்ள இருக்கிற சர்வன்ஸ்குள்ள இருக்கிற ஒருவன் வியாதிக்கப்பட்டிருக்கிறான். அதெல்லாம் தான் நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை பற்றி அவன் அறிந்து வைத்திருந்தான். எங்க பார்த்தான்னு தெரியல. ஒருவேளை 12 வருடம் பெண் இடத்துல பார்த்தானா, ஆண்டவர் உடைய வஸ்திரம் தொட்டு சுகமானால் கேள்விப்பட்டானா தெரியாது. ஏன்னா இதை நம்ம சீக்வன்ஸா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்ததா? ஆண்டுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினாலே சுகம் பெற்றாங்களா? ஏன்னா ஜெனிசிஸ் பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 5 ஆகமங்கள் குறித்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 5 ஆகமங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் 2-3 சாப்டர்ஸ்ல ஆண்டவர் வார்த்தையினாலே தான் இந்த உலகத்தை உருவாக்கினார். யோவான்ல கூட 1ஆம் அதிகாரம் வார்த்தை தான் வரும். ஆண்டவர் வார்த்தையாக காண்பிக்கப்படுகிறார். இவன் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை. நம்ம எத்தனையோ வருஷங்களாக இந்த பைபிள் படிச்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறாருன்னா எஸ்ஐயா 66:9. அப்புறம் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, யோசுவா 1:5-9 தான் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சொன்னார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம், யோசுவா 1:5 பலங்கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை இன்னும் என் மனசுல இருக்கு. சொல்லிக்கொண்டே இருப்பேனா, எப்போ பார்த்தாலும் அதுதான் சொல்லுவேன். நான் எப்போதெல்லாம் டிப்ரெஷன் ஆகுறேனோ அப்போதெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். பலங்கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கலங்காதே. அதே மாதிரி நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனத்தையா, அதை கலங்காதே, போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பலங்கொண்டு திடமனத. 5ஆம் வசனத்துல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. திரும்ப வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும். எனக்காக இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லுவீங்களா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எனக்காக சொல்லுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாகிரு. வெளிப்படுத்தல விசேஷத்துல கூட எனக்கு அதிகமான வாசல், திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் கூட்ட மாட்டான், எல்லாரும் உன்னிடத்துல வருவார்கள். இதெல்லாம் நிறைய வசனங்கள் வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் பல நேரங்களிலே உங்களுக்கும் அப்படி வந்திருக்கும். இங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என் வீட்டுக்கு நீங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க, அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை பாத்திரவான் என்று சொல்லாது, நான் உன்னை பாத்திரவானாக காண்கிறேன். நான் மாத்திரமல்ல, யூத ரிலீஜியஸ் லீடர்ஸும் சொல்றாங்க நீங்க பாத்திரவான் என்று சொல்றாங்க. சில நேரங்களில் நாம் கூட இப்போ இருக்கிற என்னுடைய மனநிலை கூட நம்ம அதுக்கு தகுதியானவர்களா? நீங்க கூட நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தகுதியானவளா என்ற கேள்வி வரலாம். ஆனா உலகம் சொல்லும், ஆமா பாத்திரவான். ஆனா ஆண்டவரை பார்வையில நான் பாத்திரவானா? ஆனா நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நான் பாத்திரவானா பார்க்கிறேன், அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது அப்படி நடக்கணும்னு சொல்லி சோமனுங்க. ஆமேன், இது நடக்கணும். இதை ஒண்ணு கூட கீழே விடவே கூடாது. அப்படி விழுந்துட்டா நாங்க தோற்று போவோம். நாங்க தோற்று போனா நீங்க தோற்று போவீங்க.
எனவே ஒண்ணு கூட தரையில விழுவது. அல்ல ஒண்ணு சொல்லுவேன், நேத்தே நான் சொன்னேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் உண்டு. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா அவனுக்கு மேலே ராஜா இருக்கிறார், எம்பரர் இருக்கிறார். அவனுக்கு கீழே தான் இவன் வேலை செய்கிறான். இவனுக்கு கீழே ஒரு சர்வன்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே யார் இருக்கா? பிதா இருக்கிறார். அவருக்கு கீழே யார் இருக்கிறா? நீங்கள்லாம் சர்வன்ட் ஆஃப் காட்ஸ் இருக்கீங்க. நல்ல கவனிங்க ஆண்டவர் சொல்றது. இங்க இவனோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அவன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு மேல ராஜா இருக்கா, என் ஆண்டவருக்கு மேல கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவருக்கு கீழே ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரை நம்பினவங்க இருக்கிறாங்க, அவருடைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், ஒருவன் போவென்றால் போகிறான், ஒருவன் வாவென்றால் வருகிறான், மற்றொருவன் வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான், நான் சொன்னதை சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் அனுப்பினார். இந்த 3 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. இது ஒரு மிஷனரி கால் மாதிரி உங்களுக்கு காலையில் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுக்கிறார், நான் இல்லை. நான் கொடுக்க தகுதியானவன் அல்ல. மிஷனரி கால். என்ன கால் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், வாங்க, வா வென்றால் வருகிறான். வா. வசனம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நீங்க பாரம் சுமந்து இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். வா, கம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வா வென்றால் வருகிறான். வாங்க. ஆண்டவரிடத்துல வந்தவங்களை ஒருவே புறம்பே தள்ளினதே இல்லை. ஆண்டவரை நோக்கி ஜபித்தவங்க ஜபத்தை புறம்பே அவர் தள்ளினதே இல்லை. ஆண்டவரை நோக்கி வந்தவங்களுக்கு அவர் இல்லை என்று சொன்னதே இல்லை. இல்ல, கரெக்ட் தானே? கரெக்டா தப்பா? அடுத்து போ என்றால் போக. ஆண்டவர் மத்திய 28 சொன்னார், நீ உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்பதான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது உலகத்தின் கடைசி பரிந்தியம் நான் உங்களோட கூட இருக்கேன் என்று சொல்றேன். நீங்க ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்கன்னா, ஆண்டவரை நற்செய்தி அறிவிக்கிறீங்கன்னா, அதுல முக்கியமான ஒரு செய்தினா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். கம், கோ. வந்தீங்கன்னா ரெஸ்ட் கிடைக்கும், போனீங்கன்னா நான் உங்களோடு கூட இருப்பேன். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது மிஷினரி பிரசங்கம் பண்ணணும்னா இது பிரசங்கம் பண்ணுங்க. கம், கோ. அது மாத்திரமல்ல, 3வது செய், டு. டு அப்படின்ற வார்த்தை, அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க போய் செய்யணும். அதுதான் அந்த வார்த்தை. மார்க்கு 13ஆம் அதிகாரம் நான் பார்க்கணும், 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவேளை அதுல ஏதாவது நம்ம ரிலேட் ஆகுதான்னு பார்க்கலாம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒரு மனுஷன் தன் வீட்டை கட்டி பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனித்த போது தன் ஊழியக்காருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பித்தான். வேலை செய்யணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் செய்யணும், வேலை செய்யணும். நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்றீங்களா? நான் செய்யறேன்னா என்னன்னு தெரியல, நீங்க செய்றீங்களா? ஆண்டவருக்கு வேலை செய்யறவங்க 28 மத்தேயு 7, 28, 29. இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரர்களை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களாய் போதித்தபடினாலே ஜனங்கள் போதகத்து, அது அத்தாரிட்டியோட. ஆனா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல நல்லா விரும்புகிறேன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, கம், வாவென்றால் வருகிறான், கோ, கோ என்றால் போ என்றால் போகிறான், உலகத்துக்குள்ள போங்க. செய், என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும், சாட்சியா அறிவிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மையும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இது வரைக்கும் என்னென்ன நன்மை செய்திருக்கிறார்? இந்த காலை ஜெபத்துல யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்யலையா? செய்தாரா இல்லையா? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் சொன்னாங்க, எனக்கு இப்படிலாம் நடந்தது, சுகமாச்சு, என்னுடைய கோர்ட் கேஸஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது. நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதே குடும்பத்தில் வீட்டில் ஒரு பிசாசு ஆடிட்டு அது ஆடி விழுந்தது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சாட்சிகள்லாம் இருக்கு. செய்திருக்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. 3 விஷயம் நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா, அவர் சொல்ற வார்த்தை கிரியை செய்யணும்னா, அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா, அவர் உங்கள் வாழ்க்கையில குணமாக்கணும்னா, அந்த மரண படுக்கையில செத்து போக கிடந்தவனை உயிரோடு லாஸ்ட் பிரெத் இருக்கிற அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னா, நாம் செய்ய வேண்டிய காரியம், அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தர் ஏதாகிலும் செய்யணும்னா, நாம் செய்ய வேண்டிய 3 காரியம் உண்டு. 1, கம், கோ அண்ட் டூ. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, இவைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு மார்வெல் அட்மயர்டு சொன்ன, திரும்பி பின் செல்கிற திரளான ஜனங்களை பார்த்து சாட்சி சொல்றார். இயேசுவே சாட்சி சொல்றார். நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றார். உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லவர். ஆண்டவர் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அபரிவிதமான நம்பிக்கை குறித்து அவர் சாட்சி சொல்ல வேண்டும். நாங்க இவ்வளவு கண்மூடித்தனமா நம்புறாங்க, அக்கா நம்புறாங்க, தங்கச்சி நம்புறாங்க, அம்மா நம்புறாங்க, எவ்வளவு அடிச்சாலும் நம்புறாங்களே, யோபு போல எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்புறாங்களே, இழப்பு வந்தாலும் நம்புறாங்களே, வேதனை வந்தாலும் நம்புறாங்களே, கடன் வந்தாலும் நம்புறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படணும். தமக்கு பின்னா செல்லுகிற ஜனங்களை பார்த்து இஸ்ரவேலுக்குள்ளும் நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து வியாதியை கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்ததை கண்டார்கள். இதுதான் நடக்கும். வீட்டில் இவர் இங்கே பேசுகிறாரு, அங்கே வீட்டில் வியாதியாக கிடந்தது ஒருத்தன் சுகமானான். ஆவடியில் ட்ரினிட்டி சர்ச்சில் ஒரு தடவை ஆல் நைட் ப்ரேயரில் கட்டிக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொன்னார். சிங்கப்பூர் தேசத்தில் இருந்த ஒரு சகோதரனுக்கு இந்த கட்டி இன்ஸ்டண்ட்டாக மறைந்ததாக இம்மீடியட்டாக ஃபோன் வந்தது. அந்த நைட்டு இதை கண்ணால் பார்த்துருக்குறேன். அட்மையர் பண்ணுவாரா? நாளைக்கு வெறுவேளை அட்மையர் பண்ண சில கேரக்டரை நான் போய் பார்க்குறேன் நாளைக்கு. யாருன்னா, பர்த்திமேயு, 12 வருடமாய் பெரும்பாலுள்ள பெண், அதே மாதிரி சமாரிய பெண், அதே மாதிரி இன்னொருத்தரையும் நாம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாகும், என் பிரச்சனை சுகமாகும், என் குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள், என் வேலையிலே ஊழியத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறும். யாரெல்லாம் நம்புறீங்களோ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க சர்வ வல்லவர், உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறீர். இந்த பிள்ளைகளை ஒருபோதும் நீ கைவிடாத தேவன். இந்த பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்கிறீர். இந்த வசனத்தை நம்பி நடுங்கிறவர்களுக்கு நீர் கிருபையா இரக்கமா இறங்குகிறீர். அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு நீர் சமீபமா இருக்கிறீர். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காது பண்ணி போகிறீர். அநேகர் கூடி எழும்பி நின்னாலும் அவர்களுக்கு நீர் மாறுத்திரம் சொல்லுகிறீர். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் கேடயமா இருக்கிறீங்க.
அரணா இருக்கிறீங்க, கோட்டையா இருக்கிறீங்க. காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருக்கலாம். ஆமென். God bless you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்க. இது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் போனால் கூட போதும். அதுதான் அந்த 3 வார்த்தை தான் உங்களுக்கு சொன்னல. கோ, கம், கோ அண்ட் டூ, 3 வார்த்தை. அதனால நீங்கள் இதை போய் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவருடைய வேலைக்காரர்களாக மாறுங்க. உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். உங்களை கண்மணியை போல காத்துக்கொள்வார். ஆமென். God bless you.